அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே. நான் இன்றைக்கி நைட்டு செஞ்ச இட்லி இருந்துச்சு. அதை இன்றைக்கி டிஃபன் செய்ய போகிறேன். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. கடாயில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சால்ட்டு கொஞ்சம் போட்டுடலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் நல்லா போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். கட் பண்ண தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். இதே நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். இது கரம் மசாலா. அடுத்து நம்ம மஞ்சள்தூள் போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள். இது காரமாக இருக்கும், அதனால அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த சிக்கன் குருமா மசாலா 1 ஸ்பூனு, கலந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு முட்டையை நான் உடைச்சி ஊற்ற போகிறேன். இந்த தண்ணி ஊற்றிட்டுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அப்புறம் முட்டையை உடைச்சி ஊற்றி கலந்துடலாம். முட்டையை உடைச்சி போட்டுடலாம். முட்டையை உடைச்சி ஊற்றியாச்சு. நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். கட் பண்ண இட்லியை நம்ம இதில் போட்டுடலாம். நல்லா இட்லியும் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை கலந்து விட்டுடலாம். நல்லா பாருங்க, மேலே மிளகுத்தூளை தூவிடலாம். பாருங்க, சூப்பராக அட்டகாசமான இட்லி தொக்கு. இது இட்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அட்டகாசமான இட்லி, சூப்பரான இட்லி எப்படி இருக்குது பாருங்கள். இது மேலே கொத்தமல்லியை தூவிடலாம். இதே மாதிரி வீட்டில் உங்கள் வீட்டில் இட்லி என்ன மிச்சம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சூப்பராக ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. பசங்க சாப்பிட்டு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.